ஹாய் எவ்ரிவான். இவர் தான் ஹீரோ. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இவர் யார் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். வெறும் 16 வயசு. இப்படிப்பட்டவங்க தான் இப்போ சமூகத்தில் ஹீரோவாக இருக்காங்க. யாரை பற்றி சொல்கிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். புத்தளத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூரமான கொலை சம்பவம். ஊடகவியலாளர் இர்ஃபானுடைய தந்தையை கொலை செஞ்சிருந்தார். வெறும் 16 வயசுகள். போதைக்கு அடிமையாகின நிலையில தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெறுகிறது. இப்படிப்பட்டவங்களை கைது செஞ்சு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டு மறுபடியும் கொஞ்ச நாள்ல விடுதலை செஞ்சு எந்த பிரயோசனமும் கிடையாது. இது இவருக்கு மட்டும் கிடையாது, இந்த கொலை சம்பவத்துக்கு மட்டுமும் கிடையாது. இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியா சமூகத்துல ஒவ்வொரு பிரதேசத்திலையும் இடம்பெறுது. நடந்ததுக்கு பிறகு, ஒரு உயிர் போனதுக்கு பிறகுதான் நாங்க பேசுறோம். இதே மாதிரியான போதைக்கு அடிமையாகின நிலையில ஒரு கொலை சம்பவம் புலனறுவையில் அண்மையில் இடம்பெற்றிருந்துச்சு. அதே போல் ஒரு கொலை சம்பவம், அதிலையும் நோன்பு மாசத்துல ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த கொலை சம்பவம் எப்படி நடக்குது தெரியுமா? இவர் இரவு 9:30 போல குறிப்பிட்ட அப்துல் லத்தீப் என்பவரை ஹயர் போறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. சரி, ஹயர் தானே என்று சொல்லி இவரும் போயிருக்காரு. இந்த 16 வயசுகளுடைய இளைஞன் இவரை கூட்டிட்டு போய் இவர் ஏடிஎம் கார்டையும் வாங்கியிருக்காரு. ஏடிஎம் கார்டுற இரகசிய நம்பரையும் வாங்கியிருக்காரு. ஏடிஎம் கார்டையும் இரகசிய நம்பரையும் ஒருத்தர்கிட்ட இருந்து இலகுவா எடுக்கலுமா? இயலாது. அப்ப எப்படி மிரட்டி கொலை மிரட்டல் எடுக்கப்பட்டு அல்லது தாக்கப்பட்டு இந்த இரகசிய நம்பரையும் ஏடிஎம் கார்டையும் இவர் வாங்கியிருப்பாரு. இப்படியான கொடூரமான செயலுக்கு பிறகும் இவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? அவரை கொலை செஞ்சு அந்த காட்டு பிரதேசத்துல போட்டுட்டு அவருடைய முச்சக்கர வண்டியை எடுத்துட்டு வந்து அவருடைய ஏடிஎம்ல காசையும் எடுத்து அவருடைய நண்பர்களுக்கு விருந்து வச்சிருக்காரு. 16 வயசு. எப்படிப்பட்ட செயல் என்று சொல்லி கொஞ்சம் பாருங்க. எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அவருடைய த்ரீவீலையும் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு. காசுக்காக போதைக்கு அடிமையாகின நிலையில செய்யப்பட்ட கொடூரமான சம்பவமா இருக்குது. இப்படியானவங்க சமூகத்துல தொடர்ச்சி அடையாளப்படுத்தப்படுதாங்க. இருந்தாலும் இப்படி ஒரு பெரிய ஒரு கொலை சம்பவம், கொள்ளை சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகு நாங்க சாதாரணமா பேசிட்டு கடந்துட்டு பேசிட்டே இருக்கோம். இப்படித்தான் தொடர்ச்சியா சமூகத்துல நடக்குது. போதை வியாபாரிகளும் போதை பயன்படுத்துபவங்களும் தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு அவங்களோட பிஸ்னஸை பார்த்துட்டு போறாங்க. இவங்களை அடையாளப்படுத்தி சமூகத்தில இருந்து ஒதுக்குதாங்களா, சட்டத்துக்கு முன்னுக்கு நிறுத்துதாங்களான்னு பார்த்தா இல்லை. இந்த 16 வயசு பொடியண்ட இந்த செயலுக்கு யாரு காரணம்? பெற்றோர் காரணம், சமூகம் காரணம், பாடசாலை காரணம், மௌலவிகள் காரணம், அந்த சமூக தலைவர்கள் காரணம். யாருமே இவர் போன்றவங்களை அடையாளப்படுத்தாம, இவங்களை திருத்தாம, இவங்களை சமூகத்துல இவங்களை சட்டத்துக்கு முன் நிறுத்தாத்தால இன்றைக்கு ஒருத்தர் கொலை செய்யப்படுத அளவுக்கு போயிருக்குது. இன்றைக்கு 16 வயசுல இவருடைய வாழ்க்கை மொத்தமா முடியுது. 72 வயசு இவருடைய பாட்டென்ற வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டே பிரியுதாரு. நாங்க செய்திகளாக பார்த்து 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 கடந்துட்டு போறோம். இதுக்கு பிறகாவது இப்படியானவங்களுக்கு எதிராக செயற்படுவோமா இருந்தால் கேள்வியாகத்தான் இருக்குது. கட்டாயமாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு பிரதேச மக்களும் இதுக்கு முன் வந்து செயற்படணும். செயற்பட்டா மட்டும்தான் இதுக்குரிய தீர்வுகளை எங்களால் எடுக்க இயலும். இப்படியானவங்களை நாங்கள் விட்டு 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 போவோமா இருந்தா அப்துல் லத்தீப் போன்ற எத்தனையோ பேரை நாங்கள் இந்த உலகத்தில இருந்து இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இந்த முறை பரீட்சை எழுத இருந்த ஒரு மாணவி புலனறுவையில் உயிரிழந்திருந்தா. அதுவும் போதைக்கு அடிமையாகின நிலையில தான் அந்த கொலை சம்பவமும் நடக்குது. இது நோன்பு காலத்தில் இந்த கொலை சம்பவம் நடக்குது. இப்படி சமூகத்துல தொடர்ச்சியான கொலை சம்பவங்கள் போதைக்கு அடிமையாகினத்தால நடக்குது. இந்த குறிப்பிட்ட 16 வயசுகளுடைய சிறுவன் அல்லது இளைஞன் இப்படி என்னென்றாலும் சொல்லும் 16 வயசு, இவர் சாதாரணமானவர் கிடையாது. இதுக்கு முதலும் போதைப் பொருளோட சிக்கி போதைப் பொருள் தொடர்பான பிரச்சனையில சிக்கி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போய் மீண்டும் வந்திருக்காரு. அதே போல பண மோசடி ஒன்றுல பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கிலையும் சந்தேகிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒருத்தர். இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்றும் சுதந்திரமாக சிறுவன் என்ற பெயர்ல சமூகத்துல நடமாடக்கூடிய நிலைதான் சட்டத்திற நிலையும் காணப்படுகிறது. எனவே இப்படியானவங்களை அடையாளப்படுத்தல என்று சொன்னா மிகப்பெரிய ஒரு சவாலை ஒவ்வொரு ஊர்களும் எதிர்காலத்துல சந்திக்க வேண்டிய நிலை இருக்கு. அதுல இன்னொரு மிக கேவலமான செயற்பாடு என்ன தெரியுமா? இப்படியானவங்களை காதலிக்க கூடியவங்களும் இருக்காங்க. இவர காதலிக்கும்
இவர் கேஸ் அதே த்ரிவில்ல எடுத்து கொடுத்துட்டு வந்ததாக சொல்லப்படுது. ஏண்டா இப்படியானவங்க தான் இப்ப சமூகத்துல ஹீரோக்களாக நடமாடுதாங்க. அந்த விம்பத்தை முதலாவது உடை தெரியல என்று சொன்னா சமூகத்துல இப்படியான இளைஞர்களால மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சமூக மாற்றமும் சமூகமே அடுத்த பக்கம் பிறழக்கூடிய நிலைமையும் இருக்கும். ஒவ்வொரு பிரதேச மக்களும் ஒவ்வொரு தலைவர்களும் கொஞ்சம் சிந்தித்து செயற்படுங்க. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட ஆதரவுகளை வழங்குங்க.